திருப்பரங்குன்றம் விவகாரம், அறுபடை வீடுகள்ல முதல் படை அதுதான். அங்கதான் வந்து முருகனுடைய முதல் வீடு. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொம்ம சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா மாரியாத்தாவா. அந்த மலை திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, இதுதான் இப்ப கேள்வி. இதுக்கு என்ன பதில்? எனக்கு திருப்பரங்குன்றம்னாவே முருகர் தான் நினைவு வருவாரு சார். நான் கேக்குறது இது இன்னைக்கு இல்ல, காலத்துக்கும் அதான் இருக்க போகுது. மாதிரி. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க, அவசரப்படுறீங்க, கோவப்படுறீங்க? பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற மனைவி கங்காவை பார். இருக்கு. என்னுடைய பாடி லாங்குவேஜையும் உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லையும் பக்கத்துல வச்சு ஸ்கிரீன்ல காட்டுங்க, யார் பதட்டப்படுறான்னு தெரியும். நான் கேட்டது சிம்பிளான ஒரு கேள்வி. மாதேஷை பொறுத்தவரை அது திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? அதான் நான் தான் குன்று இருக்கிற இடத்துல குமரன் இருப்பாருன்னு சொல்லியாச்சுல்ல. எப்படி சமாளிக்குது பாரு நாய். நேரடியா பதில் சொல்லணும். அந்த மலை பேர் திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? யார் சிக்கந்தர் மலைன்னு இப்ப பேர் மாத்தினது, அதை சொல்லுங்க. மாதேஷை பொறுத்தவரை அந்த மலை பேர் சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா? திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. ஏன் தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? திருப்பரங்குன்றம் மதுரை அமைதியா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நவாஸ்கனி எதுவும் பண்ணலையே. அவர் வக்போர்டு தலைவரா அங்க ஆய்வு பண்ண போனாரு. அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின புரிதலோ அறிவோ எனக்கு எல்லாம் தெரியும். பரமா படிடா, ஒழுங்கா படிடா இல்லன்னு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. நீங்க ஒரு கொலை பண்ணிடுறீங்க. இப்ப இந்த ஞானசேகரன் வெளில வரான் பெயில்ல, அண்ணா யூனிவர்சிட்டி. ஏங்க நான்லாம் அந்த பொண்ணு எதுவும் பண்ணல, மறுப்பு தெரிவிச்சிடறான். விட்டுறலாமா? சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? அப்படி இல்ல, ஒரு ஆசை எம்பி, என்ன அப்படி இல்ல? மக்கள் அது பிரதிநிதி. என்ன எம்பியா இருந்தா என்ன, கிம்பியா இருந்தா என்ன? நான் தான் சொல்றேன், அவரு ட்விட்டர் பேஜ்ல அந்த ஆள் போட்ட போட்டோ தாங்கன்றேன். சார் அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இது என்ன பழக்கம் கடந்த 2 வருஷமா எல்லா மீடியாவும் பண்றீங்க? நீங்க பத்திரிகைகள் சார் மத நல்லிணக்கம் சார், இது கெடுக்கலாமா சார்? ஒற்றுமையா இருக்கிறது கெடுக்கலாமா சார்? கெடுத்தது நவாஸ்கனி. நவாஸ்கனியை கேட்கிற தைரியம் மாதேஷுக்கு கிடையாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இது மத நல்லிணக்கம் உள்ள ஒரு மாநிலம் நம்ம மாநிலம். எதுங்க என்னங்க எப்பங்க மத அரசியலை வட மாநிலங்கள்ல வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இது எடுபடாது சார். என்ன எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க சார், நாங்க போய் சிக்கந்தர் தர்கா. சிக்கந்தர் முதல்ல ஆன்மீக குருவே கிடையாது. ஓ, நீ அப்படி வரியா? அப்போ சிக்கந்தர்ன்றவர் ஆன்மீக குரு கிடையாது. அவங்க பாஷையில சுல்தான், எங்க பாஷையில இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர். இல்ல, குருமார்கள் தான், இஸ்லாமிய குருமார்கள் கிடையாது. கிடையாது. இப்ப சிக்கந்தர் ஏன் நீங்க எங்கயாவது படிப்பீங்க? இதுதான் வரலாறு. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் வரலாறு கிடையாது. இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. இந்த உங்க வேலையை பாருங்க. இந்த புரட்டெல்லாம் எவனாவது வந்து இந்த வடிவேலு காமெடி வர மாதிரி குச்சி ஐஸ் வச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் சொல்லுங்க, என் முன்னாடி பச்சை சட்டை போட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தர், அவரு மட்டும் தமிழன் கிடையாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அங்க 1 மணி நேரத்துல கூண்டானே ஆயிரக்கணக்கான பேரு, அவன் தமிழன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அவங்களும் பாரத் மாதா கி ஜெய் சொல்றாங்க. எல்லாரையும் நம்ம மாத்துறதுக்காக தானே இதெல்லாம். நீங்க முக்குனாலும் முனகனாலும் அது ஒரு நாள் நடக்க தான் போகுது. வயிறு எரிஞ்சாலும் கதறினாலும். இப்போ சேகர் பாபு வாயிலி வயிற்றுல அடிச்சுன்னு இந்த இழவுக்கு மாரடிக்க போற பொம்பளை மாதிரி கத்தினே இருக்கிற பாருங்க போற இடத்தெல்லாம்.